மேடம், மிஸ் காமினி, காமினி பேபி. யாரது? அட, சைக்கிள் டியூப். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கத்தான். பாத்துட்டீங்கல்ல, போக வேண்டியது தானே? மேடம் மேடம் மேடம், 1 மினிட். எங்க கடைக்கு வந்த போது உங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் அங்க விட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இடத்த காலி பண்ணுங்க. மேடம், என்னங்க கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம பேசுறீங்க? என்ன வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, மேல மெனக்கெட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடாதா? என்ன பேசணும்? அது வந்துங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சொன்னா உதவிங்க ஒரு பயமா இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் உதைக்கிறேன்? அங்கதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம்? சரி, ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? சரி. என்னது மிருக பாஷை? இல்லீங்க, இது தேவலோக பாஷை. என்னமோ தெரியல, எனக்கு உங்க மேல தெய்வீக காதலே வளர்ந்து போச்சு. இத பாருங்க, நீங்க என்ன எதால அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என்னை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தாலியை உங்க கழுத்துல கட்ட அனுமதி கொடுங்க. நீங்களா சொல்லுவீங்கன்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உங்க மேல ஆசை. காமினி, உண்மையாத்தான் சொல்றியா? ஆமா, ஆனா எங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. கருப்பு பெல்ட் வாங்கினருக்குதான் என்ன கட்டி கொடுப்பாராம். இவ்வளவுதானே? நான் கருப்பு பெல்ட் எப்பவோ வாங்கியாச்சு. இதோ இது பத்தலன்னா இன்னும் ஒரு டசன் வாங்கியாரன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட. அவர் சொல்றது கடையில வாங்குற பெல்ட் இல்ல, கராத்தேல வாங்குற பெல்ட். எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம். நான் எப்படி கராத்தேல கருப்பு பெல்ட் வாங்குறது? நீங்க உண்மையிலேயே வாங்க வேண்டாம். வாங்கி இருக்கிற மாதிரி எங்க அப்பா ஏமாத்தினா போதும். அடடே, என் தொழிலே அதானே. சரி, உங்க அப்பா அடிக்கடி எங்க போவான்? பாத்ரூம்க்கு. அடச்சி, வெளியில எங்க போவான் சொல்லு. நாளைக்கு நானே அந்த இடத்தை காமிக்கிறேன். ராதா, ஒரு கிளாட் நியூஸ். இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. அப்படியா? நம்ம வாழ்க்கையிலே முக்கியமான நாள். கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. தெய்வத்தையும் மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கேன். இல்லைங்க, அப்பாவே பிரியாவையும் பாக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன, அடுத்த வாரம் 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். இப்ப கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வா. ஆமா, இந்த வாட்ச் நீ பரிசா கொடுத்தது ஞாபகம் இல்ல? அது சரி, இது இங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க. இத்தனை நாள் அவங்ககிட்ட இருந்துச்சு, இப்பதானே என் கை கிடைச்சிருக்கு. எவங்கிட்ட இருந்துச்சு? கடிகாரக்காரங்கிட்ட ரிப்பேர் கொடுத்திருந்தியே, அதை சொன்னேன். ஓஹோ, சரியா ஓடுதான்னு பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன், டேஷ்போர்ட்ல வச்சிரு. நானும் பாத்துட்டேன். வண்டி எடுங்க. பட்ட பகல்ல கண்ண தெரியல. மன்னிச்சிருமா, தெரியாம பட்டுருச்சுமா. ராதா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவன் வேணும்னே அடிக்கல. உங்களுக்கு தெரியாதுங்க, கோயிலுக்கு சில பேர் வர்றது எதுக்காகத்தான். என் உடம்புல இன்னொருத்த கைப்பட்டா நான் நெருப்பா மாறிடுவேன். வாங்க போலாம். கடைக்காரரே, நீங்க தான் எப்படியாவது எங்க காதலை நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பூதலிங்க அந்த கடைக்கு வர நேரமா பார்த்து நான் இங்க வருவேன். அப்ப உங்ககிட்ட ஒரு சோடா கொடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன செய்றீங்க? இந்த சோடாவை என்கிட்ட தர்றீங்க. ஓகே, சரி. மத்தத நான் பாத்துக்கிறேன். என் கடையில தான் ஏகப்பட்ட பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் இருக்கு. ஐயா, உங்க கழுத்தை வெட்டினாலும் உலகத்துல இந்த மாதிரி வேற பாட்டில் கிடைக்காது. இதோட மகிமைய பூதலிங்க வரும்போது என்னன்னு காட்டுறேன். எடுத்து பத்திரமா உள்ள வையுங்க. இந்தாங்க, இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. மொத்தமா கொடுத்துட்டேன். ஒரு ரூபாய் பஸ் சார்ஜுக்கு இருக்குமா? சில்லறை இல்ல. இல்லையா? என் கண்ணு இல்ல. ஒன்னே ஒண்ணு சாப்பிடுமா? அம்மா மாதிரியே பொண்ணு. மாப்பிள, நேரமாகுது. ராதாவை பார்த்துட்டு நான் இன்னைக்கே ஊருக்கு திரும்பணும். வந்துட்டு மாமா. எஸ் ராஜேஷ், நான் ஷீலா பேசுறேன். சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பேசணும். தயவு செஞ்சு வீட்டுக்கு வரீங்களா? சாரி, என் ஒய்ஃபை பார்க்க சானிட்டோரியம் போயிட்டு இருக்கேன். இப்ப என்னால வர முடியாது. ரொம்ப அவசரம். உடனே புறப்பட்டு வாங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. போக்கரி குட்டி. என்ன மாப்பிள, புறப்படலாமா? வந்து மாமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு.
அர்ஜென்ட்டா புறப்பட்டு வர சொல்றாங்க. அதனால என்ன மாப்பிள, நீங்க உங்க வேலையை பாருங்க. நானும் பிரியாவும் ராதாவை போய் பார்த்து வந்துடுறோம். அம்மா, அம்மாவை போய் பார்த்து வந்துருவோம். ஷீலா பேட்டி, நம்ம 10,000 கடன் கொடுக்கும் போதே உனக்கு கண்டிஷன் போட்டு தான் கொடுத்தது. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சேட்ஜி, எப்படியாவது கடனை திருப்பி கொடுத்துடுறேன். எப்படி கொடுப்பே? நிம்மல் கம்பெனி மேலே பேங்க் சீல் வச்சிருக்குது. இந்த வீட் மேலே நிம்மல் புருஷன் துக்காராம் சேட் கிட்ட 5 லட்சம் கடன் வாங்கி இருக்குது. நிம்மல் புருஷன் கார் மேலே நம்ம அண்ணன் பணம் கொடுத்திருக்குது. நிம்மல் கார் மேலே நம்ம மச்சான் பணம் கொடுத்திருக்குது. அத்தினிக்கும் வட்டி கணக்கு பார்த்தது நிம்மளுக்கு அடிப்படையில் இருக்கிற பாத்திரம் நான் கடிக்குது. ஏக்கோ பேட்டி, சேட் நிம்மளுக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரான். அதுக்குள்ளே நிம்மல் 10,000 பணம் கொடுக்குது. இல்ல சேட் நிம்மளைய கோர்ட் மேலே நிறுத்துது. இப்போ சேட் வருது. சேட்ஜி, சேட்ஜி. ராஜேஷ், சாரி, வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கணவனை பிரிந்த துன்பத்தோட கடன்காரங்க தொல்லையும் இப்ப சேர்ந்துருச்சு. நீங்க வாங்க. உட்காருங்க. அர்ஜென்ட்டா வர சொல்லி போன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? என் கணவரை கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருந்தா உடனே போலீஸுக்கு சொல்ல வேண்டியதானே? முதல்ல உங்ககிட்ட சொல்றதுதான் நியாயம். எங்கிட்ட எதுக்காக சொல்லணும்? என் கணவரை கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, உங்க மனைவி ராதான்னு நினைக்கிறேன். ஷீலா, கொலை செய்யப்பட்ட இடம் உங்க வீடா இருக்கலாம். what do you mean? பணத்தை கார்ல வச்சு மலையில இருந்து உருட்டி விட்டது நீங்களா இருக்கலாம். இந்த கட்டுக்கதைக்கு கரு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். முன்பின் தெரியாத எனக்காக நீங்க போலீஸ்ல பொய் சாட்சி சொன்னப்போ என் மனசுல ஒரு சந்தேகம் விழுந்துச்சு. என் கணவர் கோர்ட்ல இருந்த வாட்ச்ல உங்க பேரை பார்த்த உடனே என் கணவருக்கும் உங்க மனைவிக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கொலை நடந்த அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு என் கணவர் யாரோ ஒரு பொண்ணோட டெலிபோன்ல பேசிட்டு வெளியே போனதா எங்க கம்பெனி சேல்ஸ்மேன் போலீஸ்ல சொல்லிருக்காரு. அவர் உங்க மனைவியத்தான் பார்க்க போயிருக்கணும். போன இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக ராதா அவரை கொலை செஞ்சிருக்கணும். அதை பார்த்த நீங்க பணத்தை அப்புறப்படுத்திருக்கணும். கொலை குற்றத்துல இருந்து அவளை காப்பாத்தத்தான் அவளுக்கு மனநோயின்னு போய் சொல்லி சானிட்டோரியத்துல சேர்த்திருக்கணும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நானே வழி வந்து உனக்காக போலீஸ் சாட்சி சொல்லணும். அங்கதான் நீங்க வக்கீலா நடந்துக்காம ஜட்ஜா நடந்துக்கிட்டீங்க. நிரபராதியான நான் தண்டிக்கப்படுறத உங்க மனசு ஏத்துக்கல. இத உன்னால நிரூபிக்க முடியுமா? என்னால முடியாது, போலீஸால முடியும். ஷீலா, அன்னைக்கு என் மனைவிக்கு உன் புருஷனோட தொடர்பு இருக்குன்னு ஒரு பொய்ய சொன்னேன். இன்னைக்கு அவளே உன் புருஷனை கொலை செஞ்சுட்டான்னு இன்னொரு பொய்ய சொல்றேன். என் யூகம் தப்பா இருக்கலாம், இது உண்மையா பொய்யான்னு உங்க மனைவியே கேட்டு பாருங்களேன். அவ ஒரு மனநோயாளி. அவகிட்ட ஏதும் கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எதையும் நினைவுபடுத்தி சொல்ல முடியாத நிலைமையில அவ இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவசரப்பட்டு இதை போலீஸ்ல சொல்லி அநியாயமா குடும்ப கௌரவத்துக்கு எடுத்துடாதே. உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன், நீங்களும் என் கௌரவத்தை காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். ஷீலா, நீ என்ன சொல்ற? ராஜேஷ், என் புருஷன் கடனை தவிர வேற எதையுமே வச்சுட்டு போகல. மாங்கல்யம் பறி போயிடுச்சு, தாங்கிக்கிட்டேன். ஆனா என் மானம் பறிப்போனா என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த நேரத்துல அந்த சேட்டுக்கு தர வேண்டிய 10,000 ரூபாயை கொடுத்து நீங்க தான் என் மானத்தை காப்பாத்தணும். அழாத ஷீலா, எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பட் ஒன் திங், உன் மேல இறக்கப்பட்டுத்தான் இதை நான் செய்யறேனே தவிர உன் குற்றச்சாட்டுக்கு பயந்தில்லை. வரேன். சாரி மாமா, போர்ட் மீட்டிங் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா, ராதாவை பாத்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? நல்லா இருக்கிறா, சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்னு டாக்டர் சொன்னாரு. வீட்டுக்கு உடனே அழைச்சிட்டு வந்துட்டாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை நர்ஸையும் கூட்டிட்டு போகணும். டாக்டருக்கும் மருந்துக்கும் பணம் தனியா செலவழியுது. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ராதாவுக்கு தானே, எவ்வளவு வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க. இப்போதைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். 10,000 போதும் இல்ல? இந்தாங்க.
இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அப்ப நான் புறப்படலாமா? போய் ரைட் டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம்.